அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்ட்ராடே அனலைஸ்ல ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல காலையிலேயே நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அது என்ன நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. நம்ம இந்த வீடியோவினுடைய நோக்கமே நீங்க சிந்தித்து அதை சார்ந்து உங்களுடைய பயிற்சிகளோ இல்ல கிளாஸஸோ எங்க நீங்க ஓனா இல்ல பிராக்டிஸ் பண்றதோ எல்லாமே அதை சார்ந்து செய்யுங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். இதை வாங்குங்க வீங்கன்றது இது கிடையவே கிடையாது. நான் இதுல மார்க்கெட் டைரக்ஷன் மட்டும்தான் சொல்றேன். ஓகேங்களா? இதை இங்க வாங்குங்க அங்க வீங்க அப்படின்ற கான்செப்ட் இதுல கிடையாது. ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு ட்ரேட் என்ன பண்ணக்கூடாது? நம்ம சேனலுடைய ஸ்லோகன் என்ன? மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். சரி, காலையில நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? 24,800 கால் 172 ரூபாய்க்கு மேல இருந்தா நிஃப்டி ஏறதுக்கு ட்ரை பண்ணும், நிஃப்டி அப்சைட் போக ட்ரை பண்ணும். கீழே இருந்தா நிஃப்டி இறங்க ட்ரை பண்ணும். ஓகேங்களா? இது ஒண்ணு சொல்லிட்டோம். அப்புறம் எல்லாரும் ஒண்ணு கவனிங்க, டைமிங் ரொம்ப முக்கியம். ஒரு ட்ரேடருக்கு டைம் ரொம்ப டைம் பத்தியும் இருக்கு. ஒவ்வொரு டைம் எந்தெந்த டைம்ல ட்ரேட் பண்ணணும், எப்ப ட்ரேட் பண்ணா சரியா இருக்கும், அதே எந்த விலையில, இந்த விலை வந்தா மட்டும்தான் நீங்க இன்னைக்கு டிசிஷன் எடுக்கணும்னு நான் சொல்றேன். எங்கேயோ இருக்கும் போதெல்லாம் டிசிஷன் எடுக்கக்கூடாது. ஏன்னா நான் கொடுக்கறது ஒரு வேல்யூ, எல்லா வேல்யூ இங்க கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? சரி, பாருங்க காலையில என்ன இருக்குங்க மார்க்கெட்டு. ஓப்பன்ல 172 இருந்து ஏறி போயிடுச்சு. நம்மளால ஓப்பன்ல ட்ரேட் பண்ணிக்க முடியுமா? முடியாது இல்ல. சரி, இங்க போனவரு இதுக்கு மேல இவரால் ஏன் போக முடியல? போக முடியாது. போகணும்னா இங்க இருந்து போகணும்னா இதுக்கு மேல போகணும்னா ட்ரெண்ட் திருப்பணும். அதுக்கான வாய்ப்புகள் இவர்கிட்ட கிடையாது. நாம இந்த வீடியோல சொல்லியிருக்கோமா, ஒரு குறிப்பிட்ட விலை போனா அங்கிருந்து எய்தர் திரும்பணும் ஆர் அங்கிருந்து திரும்பணும். ஓகேங்களா? அது ஒரு குறிப்பிட்ட வேலை போனோடனே அங்க அடுத்த டிசிஷன் எடுக்கும். அப்போ இங்கேயே திரும்பிடுச்சு. இது யூடியூப் பார்க்குறவங்களுக்கு தெரியாது, விட்டுருங்க, இக்னோர் பண்ணிடுங்க. எகைன் உங்க இடத்துல வந்தா மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணும், முடிவு எடுக்கணும். டைமிங்கோட மேட்ச் பண்ணி நடக்குது பாருங்க. இங்க வந்தது ஒரே பிளாஷ் அடிச்சு அப்படியே எங்க இதானா அந்த இடத்துக்கு போயிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து திருப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு என்ன இருக்கு கவனிங்க, 172க்கு மேல போகவே இல்லை இவரு. அப்படின்னா மார்க்கெட் என்ன இருக்கும்? ஏறும் இறங்கி இருக்கும், ஏறும் இறங்கி இருக்கும். இப்படியே தான் ட்ரேட் நடந்திருக்கும் கடைசி வரைக்கும். நம்ம போய் இதெல்லாம் ஷோ பண்ணி மார்க்கெட்ல இதை பாருங்க அப்படி நடந்துச்சு அப்படின்னு காமிக்கணும் அவசியமே இல்லை. உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம இது போடுறதே ஒரு சிந்தனை நோக்கத்திற்காக மட்டும்தான் இதை போடுற, வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? அதனால நீங்க இண்டிகேட்டர், பேட்டர்ன், மூவிங் ஆவரேஜ், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், எல்லியாட் வேவ், பிரைஸ் ஆக்ஷன், எது இதெல்லாம் தூக்கி ஓரவங்க. நியூஸ், இந்த இவங்க என்ன ஆர்பிஐ இது வந்துருச்சுன்னு 4 நாளா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. எதுக்கு அதெல்லாம்? ஆப்ஷன் பையருக்கு அதெல்லாம் ரிலேட் கிடையவே கிடையாது அப்படிங்கிறது நம்மளுடைய தியரி. அப்போ அதை சார்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. யார்கிட்டையும் நிறைய பேர் கிளாஸ் எல்லாம் கேட்கறீங்க. நான் தான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. கிளாஸ் வந்து நான் ரெகுலரா அப்படி இது மாதிரி எல்லாம் எடுக்கிறதுங்க. நான் 3 மாசம் 4 மாசம் ஒரு கிளாஸ் எடுத்தாவே அதிகங்க. ஓகேங்களா? நான் ஜனவரியில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். அப்போ நான் வரும்போது நான் முன்னாடி இன்ஃபார்ம் பண்றேன். ஓகேங்களா? இல்ல சார் எங்கிட்ட கிளாஸ் வரணும் அவசியம் கூட இல்லை சார், நீங்களே பிராக்டிஸ் பண்ணலாம் சார். யார்கிட்டையும் கிளாஸ், ஆனால் டைம் ஆகும், வருட கணக்கு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால படித்து தெரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. தெரியலன்னா தயவு செய்து ஆப்ஷன் பையிங்ல இருக்காது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.